நான் இன்றைக்கி செய்ய போகிறது எக் கேப்சிகம் கறி. எக்கு வந்து நம்ம தனியாக வேக வச்சுக்கணும். இதுக்கு வந்து குடமிளகா வந்து என்னென்னா கண் பார்வைக்கு நல்லதுங்கிறதுனால நான் வந்து குடமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம், 2 குடமிளகா, 4 முட்டை இல்லைனா 5 முட்டை, எவ்வளோ பேர் இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி, மிளகாத்தூள் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கரம் மசாலா, சிக்கன் மசாலா ரெண்டுமே half டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு, பெப்பர் வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம லைட்டாக மேலே தூவுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் பேன் வச்சுட்டேன், ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா. இதுக்கு வந்து நான் தாளிக்கிறதுக்கு கடுகு எதுவுமே யூஸ் பண்ணல, நம்ம டைரெக்டாகவே போட்டு தாளிச்சிக்கலாம். ஆனியன் வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் ஆனியனை. எக்கு வந்து நம்ம 4 பீஸாவோ இல்லை 2 பீஸா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். வேக வச்ச எக்கை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம், இல்லைனா 4ஆக கூட கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, 3/4 வாசி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலாவே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இதுக்கே வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் தக்காளி நல்லா இதாகட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மூடி வச்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு தக்காளி. இப்போ நம்ம மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, தனியாத்தூள் எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம உப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம குடமிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். குடமிளகாயில் வந்து நிறைய அந்த கண் பார்வைக்கு வந்து விட்டமின் ஏ இருக்குது, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இது வந்து என்ன சப்பாத்தி கூட தொட்டுக்கிறது, சப்பாத்திக்கு இல்லைனா ரச சாதம் அதுக்கு தொட்டுக்கலாம், நான் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சைட் டிஷ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு காம்பினேஷனாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசம் போயிடும், இன்னும் எண்ணெயிலேயே வதக்கிட்டோம் நம்ம. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் வந்து நம்ம கடைசியாக பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம், அதனால் சால்ட் போதும். இது வந்து நல்லா குக் ஆகணும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க. எக்கு வந்து நம்ம அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து 4 பீஸாகவும் உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ப்ரெட்டு கூடயும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கேப்சிகம், ஆனியன், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் எக்கை வந்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லைட்டாக நம்ம ஒரு பரட்டினா போதும். ஒரு சிலருக்கு எல்லோ பிடிக்கலனா எல்லோ கூட எடுத்துகிட்டு நீங்கள் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் மட்டும் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வந்து லைட்டாக ஒரு பெரட்டல் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த மசாலா கொஞ்சம் நேரத்துலேயே இறங்கிரும். 3 மினிட்ஸ் மட்டும் நம்ம லைட்டாக வந்து அந்த மூடி வச்சுட்டா, பெரட்டிட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா மசாலா இறங்கிடுச்சுன்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா குழந்தைகளுக்கு சப்பாத்தி கூட கொடுத்து விடுங்க, பூரி கூடையும் நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ரோல் பண்ணி கூட கொடுக்கலாம்.
பிரெட்டு கூட வச்சு சாப்பிட்லாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் வந்து ஃப்ளேவருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக் கேப்சிகம் கறி ரெடி. நான் எக் கேப்சிகம் கறி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இது வந்து சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி தயிர் சாதம், ரச சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியலாகவும் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.